ओम बौद्ध प्रत्यय साक्षिणे वेदांत भास्कराय नमः। मनः प्रत्यय साक्षित्वे ज्ञाते ब्रह्मणि तन्मतं बौद्ध प्रत्यय साक्षित्वात् इति वेदांत भास्करः। ब्रह्मणि मनः प्रत्यय साक्षित्वेन ज्ञाते सति तदैव ब्रह्ममतं भवति। यस्मात् ब्रह्म सर्वबौद्ध प्रत्यय साक्षिभूतम् अस्ति। अद्य दिनाङ्कः जून् मासे 26 दिनः। अद्य दिनस्य विषयः आत्मज्ञानं नाम कोऽर्थः। கேனோபனிஷதில் இடம்பெறுகின்ற 2-4வது இந்த மந்திரம் ஆத்மஞானம் என்றால் உண்மையாகவே என்ன அர்த்தம் என்பதை சொல்கிறது. பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே என்ற இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய அர்த்தமாக நம் கேள்விக்கு பதில் அமைகிறது. சர்வ மான சம்பிரத்யயானாம் சாட்சித்வேன யதா ஆத்மா விஜ்ஞாதோ பவதி ததைவ சஹ சம்யக் விதிதோ பவதி ததோ அமிர்தத்வம் பிராப்னோதி. எல்லா விதமான அறிவுக்கும் சாட்சியாக ஆத்மா அறிந்தபடி இருக்கிறது என்றால் அதுவே நித்தமாக சத்தியமாக அறியப்படுகின்ற வஸ்துவாக இருக்கிறது. இதை இவ்வாறு அறிவதே அமிர்தத்வத்தை கொடுக்கிறது. மனசி சதசஹ சஹஸ்ரஹ லக்ஷசஹ பிரத்யயாஹ ஜாயந்தே ச நஷ்யந்தி ச. அத்யந்த சஞ்சலஸ்ய அஸ்ய மனசஹ வியாபாரான் நிரோத்தும் வா கணயித்தும் வா ந கேனாபி சக்யதே. அபிது ஏதேஷாம் பிரத்யயானாம் சாட்சிபூதம் கூட்டஸ்தம் ஆத்மானம் பிரத்யபிஜ்ஞாதும் சர்வேனாபி சக்யதே. மனதில் 100, 1000, லட்சம் எவ்வளவோ எண்ணங்கள் தோன்றும் மறையும். அதில் சிலது சஞ்சலமாக இருக்கும், சிலது இல்லாமல் இருக்கும், சிலது குணங்களுடன் இருக்கும். இவைகள் எதையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. இது அனைத்திற்கும் சாட்சிபூதமாக மாறாமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு தத்துவமாக ஆத்மா பிரத்யபிக்ஞா ரூபத்தில் அனைத்துமாக இருக்கிறது. அறிந்ததையும் அறிகிறது, இருப்பதும் அறியப்படுகிறது. மனசி ஜாயமானானாம் சுகதுக்கே பய ஆச்சரிய சோக மோகௌ ராகத்வேஷௌ காமக்ரோதாதீன் பிரத்யயான நிர்விகாரதையா பிரகாசமானம் சைத்தன்யம் து ஏகமேவ அஸ்தி கலு. மனதில் வரக்கூடிய எழும்பக்கூடிய சுகம், துக்கம், ஆச்சரியம், சோகம், மோகம், ராகம், துவேஷம், காமம், குரோதம் எவ்விதமான எண்ணங்களாக இருந்தாலும் அனைத்து எண்ணங்களையும் மாறாமல் இருந்தபடி அவைகளை பிரகாசித்தபடி சைத்தன்யம் ஒன்றுதானே இருக்கிறது. அஸ்யைவ வேதாந்தேஷு ஆத்மா, இதைத்தான் ஆத்மா என்று சொல்கிறோம். பிரம்ம இதி நாமதேயம், அதற்கு பிரம்மம் என்றும் பெயர். மனசோபி மனஸ்துவேன மனசஹா விகாரான் பிரகாசமானஹா ஸ்வத அவிகாரி மனః பிரத்யய விதூரஹ நித்ய சுத்த நித்ய புத்த நித்ய முக்த ஸ்வரூபஹ ஆத்மா அகமேவ இதி ஞானமேவ ஆத்ம ஞானம் பவதி. மனதினுடைய மனதாக, அதாவது மனது அனைத்தையும் அறிகிறது, அந்த மனதை அறிவதாக மனதினுடைய விகாரங்களை எது பிரகாசிக்கிறதோ, தான் சொந்தமாக மாறாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதோ, மனதினுடைய பிரத்யயங்களுக்கு அப்பாற்பட்டு வேறான ஒரு விஷயமோ நித்தியமாக சுத்தமாக நித்தியமாக அறிந்தபடி நித்தியமாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எதுவோ அதுவே ஆத்மா. இப்படி அறிவது எதுவோ இதைத்தான் ஆத்ம ஞானம் என்று சொல்கிறோம். அனேன ஞானேன அமிர்தத்வம் மோக்ஷம் யஹைவ பிராப்னோதி முமுக்ஷு சாதகா. இந்த ஞானம் எதுவோ இதை எவ்வாறு யார் முமுக்ஷுகள் அறிகிறார்களோ அவர்களுக்கு மோக்ஷம் கிட்டும். ஓம் பௌத்த பிரத்யய சாட்சினே வேதாந்த பாஸ்கராய நமஹ.